நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். இது ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லியிருக்குது? ஆல் தீஸ் பிளெஸிங்ஸ் வில் கம் அண்ட் ஓவர்டேக் தி. ஓவர்டேக் இதுன்னா அவன் மேலே வந்து பலிக்கும்னு தமிழில் சொல்லப்பட்டிருக்கு. அது எப்படி தமிழில் அவ்வளோ சரியா டிரான்ஸ்லேஷன் வரல. ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவோம்? ஓவர்டேக் பண்ணிடும் உங்களை. அதாவது நீங்கள் வந்து ஆசீர்வாதத்தை விரட்டி பிடிக்கிறது இல்லை. ஹலோ, நீங்கள் ஆசீர்வாதத்தை விரட்டிட்டு இருக்கிறது இல்லை. ஆசீர்வாதம் நீங்கள் நினைக்கிறத காட்டிலும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ரொம்ப அதிகமாக வந்து உங்கள் மேலே வந்து உங்களை நிரப்பும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் இன்னும் ரொம்ப கடினமாக உழைத்து கொண்டு தான் இருக்கிறாங்களே இந்த ஆசீர்வாதத்தை இன்னும் அனுபவிக்கவில்லை. நல்லா கவனிங்க. அவங்கள வாழ்க்கையில் கடவுளுடைய அருள், அந்த ஆசீர்வாதம், அதன் மூலமாக உண்டாகிற பெருக்கத்தை காட்டிலும் இவருடைய உழைப்பு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. கொஞ்சம் யோசித்து பாருங்க, எங்கே இருக்கிறீங்க நீங்கள்? இன்னைக்கு எல்லாம் பேசினாங்கன்னா எதை பற்றி தான் பேசுவாங்க? தங்கள் உழைப்பு. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் படாத பாடுபட்டு மாடாக உழைத்து ஓடாக தேய்ந்து எல்லாம் பேசுவாங்க கிறிஸ்தவர்கள். நான் சொல்றது கிறிஸ்தவங்களுடைய பேச்சு. இதைத்தான் அவங்க பேசுறாங்க. ஏன்னு சொன்னா ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து உன்னை மேற்கொண்டு உன் மேல வந்து பலிக்கொண்டது அவங்களுக்கு விளங்கவே இல்லை. நம்மளை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து கேட்சப் பண்ணும். நான் உழைக்கிறது ஒரு பக்கம், நான் உழைத்ததை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாக எனக்கு அதிகமாக வந்து கிடைக்கிறது. என்னுடைய பிரயாசம் ஒரு பக்கம், என்னுடைய பிரயாசம் நத்திங் கம்பேர்ட் டு த பிளெஸிங். ஆசீர்வாதத்தோடு ஒப்பிடும்போது என்னுடைய பிரயாசம் ஒன்றுமே கிடையாது. நான் பிரயாசப்பட்டதற்கும் மிகவும் அப்பாற்பட்ட விதத்தில் என்னை வந்து ஆசீர்வாதம் மேற்கொள்ளுகிறது. இருக்கீங்களா? பிரயாசப்படாதீங்கன்னு சொல்லலை, ஆனால் நான் சொல்கிறேன் பிரயாசத்தில் பெருமைப்படாதீங்க. ஆசீர்வாதத்தை மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம். நான் கூட உழைக்கிறேன், ஆனால் உழைக்கிறது மேன்மை பாராட்டுறது இல்லை. நான் உழைச்சதை காட்டிலும் எனக்கு ரொம்ப அதிகமாக எனக்கு கிடைக்கிறது. என்னுடைய பிரயாசத்துக்கு ஈக்குவலான பலனை அனுபவிக்கல, என்னுடைய பிரயாசத்தை காட்டிலும் அதிகமாக பலனை அனுபவிக்கிறேன். ஏனென்று சொன்னால் வேதம் என்னுடைய பிரயாசத்துக்கு ஏற்ற பலன் என்று சொல்லவில்லை, கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு ஏற்ற பலன் எனக்கு கிடைக்கிறது. நான் ஆசீர்வாதத்தை விசுவாசிக்கிறேன். இருக்கீங்களா? சிலருக்கெல்லாம் விளங்கிடுச்சு. பின்னாலேருந்து கை காமிக்கிறாங்க. பிடிச்சிக்கிட்டேன். நல்லா யோசித்து பாருங்க. உழைப்புக்கேற்ற பலன்னா ரொம்ப கிடைக்காது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு ஏற்ற பலன்னா நம்முடைய உழைப்பு இருக்கட்டும், அதை காட்டில் வந்து நம்ம வந்து பிடிச்சி மேற்கொண்டு விடுகிறது, ஓவர்டேக் பண்ணிடுது. நம்ம உழைப்பை காட்டிலும் ஆசீர்வாதம் பல மடங்கு அதிகமாக இருக்கிறது. இருக்கீங்களா? இதுதான் ஆசீர்வாதத்தின்